இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். மேலும் பல்வேறு முக்கிய செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தவேக தலைவர் விஜய் முதல்வர் வேட்பாளராக இருப்பார் என்றும் கூட்டணி முடிவுகள் எடுக்கும் அதிகாரம் விஜய்க்கு வழங்கியும் அக்கட்சியின் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விஜய் தலைமையில் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி முதலாவதாக கரூரில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து வாக்காளரின் வாக்குரிமை பறிக்கும் SIR நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் உச்சபட்ச தண்டனை அவசியம். டெல்டா மாவட்டத்தில் நெல் கொள்முதல் செய்யாததால் ஏற்பட்ட பாதிப்பிற்கு அரசு பொறுப்பு ஏற்க வேண்டும். மக்கள் சந்திப்பு பொது நிகழ்வில் பங்கேற்கும் கட்சியின் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் மற்றும் தவேக மீது திட்டமிட்டு அவதூறு பரப்பும் சில யூடியூப் சேனல் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தவேகாவுக்கு எதிராக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வன்மத்தை கக்கியுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் துயரத்திற்கு பின்னர் முதல் முறையாக மேடையில் பேசினார் விஜய். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் கரூரில் உயிரிழந்த சொந்தங்களுக்காக அமைதி காத்து வந்ததாகவும் அந்த நேரத்தில் தவேக குறித்து வன்ம அரசியல் பரப்பப்பட்டதாகவும் தெரிவித்தார். தவேக மீதான வன்மத்தை சட்டம் மற்றும் சத்தியத்தின் துணை கொண்டு துடைத்தெறிவோம் என விஜய் குறிப்பிட்டார். அமைதி காத்து வந்த நேரத்தில் நம்மளை பற்றி வன்ம அரசியல் வலைகள், அர்த்தமற்ற அவதூறுகள்னு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்மளை பற்றி பின்னப்பட்டன, பரப்பப்பட்டன. அரசியல் செய்ய விருப்பமில்லை, அரசியல் செய்ய விருப்பமில்லைன்னு அடிக்கடி சொல்கிற முதல்வர் நம்மளை குறிப்பிட்டு பல்வேறு அவதூறுகளை பதிவு செய்வதன் வாயிலாக பெருந்தன்மையை பேரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் 15/10/2025 அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க. வரும் சட்டமன்ற தேர்தலில் தவேக திமுக இடையேதான் போட்டி என விஜய் மீண்டும் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் தோல்வியின் போது மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் என கூறும் அறிக்கையை திமுக இப்போதே தயாராக வைக்குமாறு கூறியுள்ளார். நமக்கு வந்திருக்கிற இந்த இடையூறு வெறும் டெம்பரவரி மட்டும்தான். எல்லாத்தையும் தகர்த்தெறிவோம், மக்களோட கை கோர்த்து நிற்போம், மக்களோட களத்தில் போய் நிற்போம். நம்ம பயணத்தில் தடம் மாறவே மாட்டோம். இப்பவும் சொல்றேன், 2026 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று, இன்னொன்று இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாறப்போகுது. 100% வெற்றி நமக்கு. வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம், கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தவேக கூட்டத்திற்கு நெருக்கடியான இடமே வழங்கப்படுவதாக அக்கட்சித் தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் வேறு இடத்தில் கூட்டம் நடத்தியிருக்கலாமே என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பதிலளித்துள்ளார். அவர்கள் இருவரும் பேசியதை வினை எதிர்வினை பகுதியில் காணலாம். இந்த கரூரோட சேர்ந்து 5-6 மாவட்டத்துக்கு இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்கிறோம், போயிருக்கிறோம். அங்கெல்லாம் இந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் எங்களுக்கு அந்த இடம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா, பெர்மிஷன் தருவாங்களா மாட்டாங்களா, இப்படியே இழுத்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தான் நாகப்பட்டினத்தில் சொன்னது மாதிரி தான். நாங்கள் ஒரு இடம் செலக்ட் பண்ணி கேட்போம்,
மக்கள் நல்லா ஸ்பேஷியஸாக நின்று பார்க்குற மாதிரி. பட் அவங்க அதையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு மக்கள் நெருக்கடியோடு நின்று பார்க்குற மாதிரி ஒரு இடத்த செலக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க. எல்லாம் தேர்வு செஞ்சதுன்னா அந்த இடம் வேண்டாம்னா வேற இடத்துல நடத்திருக்க வேண்டியதானே. காலையில் 9 மணிக்கு முதல் நாளே அனுமதி கொடுத்தாங்கல்ல, அப்பவே இந்த இடம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்ல வேண்டியது தானே. ஏன் சொல்லவில்லை? இடம் தேர்வு செய்த பிறகுதான் அங்கே ஏற்பாடுகள் நடந்தன. அங்கே ஜெனரேட்டர் வைத்தார்கள், ஜெனரேட்டரை சுற்றி தடுப்பு வைத்தார்கள். அந்த தடுப்பையும் உடைத்துக் கொண்டு உள்ளே போய் ஜெனரேட்டரை கெடுத்து அதையும் அந்த கரண்ட் வராத செய்தார்கள். செய்தவர்கள்லாம் யார்? இதுக்கெல்லாம் விஜய் பதில் சொல்லட்டும். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.